ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கல, ஆனா பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்றது தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம ரெண்டு பிசினஸ் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி சப்ளையர் ஆஃப் சர்வீஸா இருந்ததுன்னா 20 lakhs டர்ன் ஓவர் மேல போனாலே ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரியா எடுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்லி சப்ளை ஆஃப் குட்ஸ் மட்டும்தான் பண்றீங்கன்னா 40 லட்சத்துக்கு மேல ஆனுவல் டர்ன் ஓவர் போனா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. முதல் எக்ஸாம்பிள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்ன, பொருளை வாங்கி விற்பாங்க இல்லையா? ஸோ பொருளை வாங்கி விற்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அவங்க குட்ஸ் மட்டும் சேல் பண்றதுனால ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டர்ன் ஓவர் லிமிட் 40 லட்சம் ரூபா. ரெண்டாவது எக்ஸாம்பிளா நம்ம ரெஸ்டாரண்ட் எடுத்துப்போம். ஷெட்யூல் 2 படி ரெஸ்டாரண்ட் சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க. அப்ப அவங்களோட டர்ன் ஓவர் லிமிட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளவு? 20 lakhs. ஸோ 20 லட்சத்துக்கு மேல போச்சுதுன்னா மேண்டேட்டரியா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். லிமிட் எல்லாம் ஓகே, ஆனா நான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா கடையிலையும் இப்போ பாத்தீங்கன்னா போன்பே ஜிபேக்கான ஸ்கேனர் வச்சிருப்போம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், இவே பில் இருக்கும் குட்ஸ் வாங்கும்போது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் மோட்ஸ்ல எந்த மோட்ஸ்ல வேணும்னாலும் டிபார்ட்மெண்ட் ட்ராக் பண்ணலாம். சர்வீஸ் பிசினஸ் பண்றவங்க எப்ப டர்ன் ஓவர் 20 lakhs கிராஸ் ஆகுது அப்படின்றத கவனமா பாருங்க. அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவா குட்ஸ் மட்டும் சேல் பண்றவங்க எப்ப டர்ன் ஓவர் 40 லட்சம் தாண்டுது அப்படின்றத கவனமா இருங்க. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். சரி, இப்போ ஃபைனலா சார் நான் கொஞ்சம் குட்ஸும் சேல் பண்றேன், கொஞ்சம் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னா உங்களோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் லிமிட் 20 lakhs. அதையும் மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டாக்ஸ் தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.